அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பாத். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற லைக் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஜமாத் தொழுகையின் பலன்களை பற்றி பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஜமாத்துடன் தொழுவது தனியாக தொழுவதை விட 27 மடங்கு சிறந்தது என்று. அதேபோல ஜமாத்துடன் தொழுத தொழுகைக்கு ஒருவர் தன் வீட்டிலோ கடையிலோ தொழுத தொழுகையை விட 25 மடங்கு இரட்டிப்பான நன்மை கிடைக்கிறது. ஒருவர் நன்கு ஒழு செய்து தொழுகை தவிர வேறு எண்ணமில்லாமல் பள்ளிவாசலுக்கு சென்றால் அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை கிடைக்கிறது. ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது. அவர் தொழுத பிறகு அவர் அதே இடத்தில் உளுவுடன் உட்கார்ந்து இருக்கும் வரை அவருடைய பாவம் மன்னிப்பிற்காகவும் ரஹமத்துக்காகவும் மலக்குகள் துவா செய்கிறார்கள். மேலும் தொழுகையை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கும் வரை அவர் தொழுகையின் நன்மையை அடைந்து கொள்வார். நியாய தீர்ப்பு நாளன்று முஸ்லிமாக அல்லாவை சந்திக்க விரும்புபவர் பாங்கு சொல்லப்படும் இடங்களில் பள்ளிவாசல்களில் தொழுகையை நிறைவேற்றி வரவும். ஏனெனில் முற்றிலும் நேர்வழியான சுன்னத்துக்களை உங்கள் நபிக்கு அல்லாஹ் அருளியுள்ளான். அவற்றில் ஜமாத் தொழுகையும் ஒன்று. ஜமாத்தில் கலந்து கொள்ளாத இன்ன மனிதரைப் போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் தொழுது வந்தால் உங்கள் நபியின் சுன்னத்தை விட்டவர்களாவீர். ஒரு நோயாளி இருவரின் துணையுடன் தமது கால்கள் பூமியில் இழுபடும் நிலையில் வர முடிந்தால் அவரும் கொண்டு வரப்பட்டு தொழுகை அணியில் நிறுத்தப்படுவார். மன தூய்மையுடன் முதல் தக்பீர் தவறவிடாமல் 40 நாட்கள் தொழுது வருபவருக்கு 2 விடுதலை பத்திரங்கள் கிடைக்கின்றன. ஒன்று, நரகத்தில் இருந்து விடுதலை அடைவதற்காக. இரண்டாவது, நயவஞ்சக தன்மையிலிருந்து நிவாரணம் அடைவதற்காக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள். ஒருவர் சிறந்த முறையில் ஒழு செய்துவிட்டு தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு செல்கிறார். அவர் அங்கு சென்றபோது ஜமாத் தொழுகை முடிந்துவிட்டது. இருப்பினும் அவருக்கு ஜமாத்துடன் தொழுத நன்மை கிடைக்கிறது. மேலும் இதன் காரணமாக ஜமாத்துடன் தொழாதவர்களுக்கு கிடைக்கும் நன்மையில் எவ்வித குறைவும் ஏற்படாது. அதேபோல் ஒருவர் இமாமாகவும் இன்னொருவர் முக்ததியாகவும் இருந்து 2 பேர்கள் ஜமாத்தாக தொழுவது 4 பேர்கள் தனியாக தொழுவதை விட அல்லாஹ்வுக்கு பிரியமானது. 4 பேர்கள் ஜமாத்தாக தொழுவது 8 பேர் தனியாக தொழுவதை விட சிறந்தது. 8 பேர் ஜமாத்தாக தொழுவது 100 பேர் தனியாக தொழுவதை விட அல்லாஹ்வுக்கு பிரியமானதாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சிறிய ஜமாத்துடன் நிறைவேற்றப்படும் தொழுகையை விட பெரிய ஜமாத்துடன் நிறைவேற்றப்படும் தொழுகை அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானது. இருளில், அதாவது ஃபஜர் நேர தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு செல்பவர்களுக்கு மறுமையில் பரிபூர்ணமான ஒளி கிடைக்கும் என்று நற்செய்தி கூறுங்கள் என்று அருமை நாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.